ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும் குழந்தைங்கள்லாம் வந்து அம்மா அப்பா சொல்றதை கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும். கூடவே கசின்ஸோட இன்ஃப்ளூயன்ஸும் அதிகமாக இருக்கும். ஓன் சிப்ளிங்ஸை காட்டிலும் கசின்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஒரு இம்பாக்டை கொடுத்துட்டே இருக்கும் குழந்தைங்களோட க்ரோத்தில். இது என்னோட லைஃப்ல நான் ரியலைஸ் பண்ணதுண்டு. அதை தாண்டி இப்போ பிரணவோட லைஃப்லயும் அதை வந்து நான் ரியலைஸ் பண்றேன். சிம்பிளான ஒரு டிஃபன் மேட்டர் தான், ஆனா டக்குன்னு காம்ப்ரமைஸ் ஆனா எதுவுமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அக்காவுக்கு கீ ரோஸ்ட் அண்ட் சாம்பார் வேணுமா, ஸோ 2 டிஃபனை நான் பண்ண முடியாது, ஸோ சாம்பாருக்கு மேட்சிங்கா நான் உனக்கு மினி இட்லி பேக் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் லஞ்சுக்கு. யூஸ்வலா இட்லினா ரொம்ப கிரிப் பண்ணுவான், இல்ல சாப்பிட மாட்டேன் கொண்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு. நேற்று ஒரே ஒரு செகண்ட்ல நீ பிருந்தாக்காவோட ஃபேவரட் ஃபுட் என்னவோ அதை செஞ்சிரு, நான் வந்து இட்லி கொண்டு போய்க்கிறேன், நோ இஷ்யூஸ், நான் மேனேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்னா எனக்கு ஒரே ஷாக். என்னடா நம்ம பையனா இது அப்படிங்கிற மாதிரி. பிரணவ் பிறந்ததுல இருந்தே எங்க அண்ணி பொண்ணு கூட நல்லா அட்டாச்சு. இப்ப நாங்க சொல்லி கேட்காத விஷயம் கூட அவ சொன்னா வந்து கேட்டுக்கிறான். லைஃப் டைமுக்கும் குழந்தைகளோட கண்ட்ரோல் சுவிட்சை பேரண்ட்ஸா நம்மளே வச்சுக்கிறத விட டைம் ஆக அதை அப்படியே நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கிட்ட கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் லைஃப்ல டென்ஷன் கம்மியாயிரும். ஹாலிடேஸ் அப்படின்னா மோஸ்ட்லி அண்ணி வீட்டுல அவனை விட்டுருவேன். அங்க 2 பேருமே க்ரோன் அப் கிட்ஸ், அதனால இவனை வந்து நல்லா பாத்துக்குவாங்க. பிரணவ் சிங்கிள் கிட்டா இருந்தாலுமே கசின்ஸ் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால நாளைக்கு இவன் மட்டும் தனியா என்ன பண்ணுவான் அப்படிங்கிற யோசனை எல்லாம் எனக்கு பெருசா இல்ல.